பரவலா பேசிட்டு இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் ரிப்போர்ட் ஆன் கெய்ன்ஸ் டெக்னாலஜி. கொட்டாக் சில விஷயம் கெய்ன்ஸ் டெக்னாலஜி சரியில்லைன்னு சொல்லியிருந்தது. கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட பிரைஸ் வந்து பார்த்தா சடசடன் கீழே விழுந்தது. அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் மார்க்கெட் அதை கன்வின்சிங்கா எடுத்துக்காம மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்துட்டே இருந்தது. December 8 அன்னைக்கு அவங்களுடைய இன்வெஸ்டர் மீட்டை கண்டக்ட் பண்ணாங்க. என்னெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க கெய்ன்ஸ் டெக்னாலஜின்றத பார்ப்போம். சோ கொட்டாக்கோடைய 7 டாப் மோஸ்ட் அக்விசிஷன் ஆன் கெய்ன்ஸ் என்ன? 5th focus on capital allocation strategy amid high capex requirements and pending government grants. 6th complex accounting used for cash capex compared with asset addition. 7th lack of consistency in related party disclosure. ஆக்சுவலா இத படிக்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இத புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தேன். சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் வந்து பார்த்தா கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்லயோ இல்ல நம்ம வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டாக்லயோ இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இந்த எக்ஸாம்பிள் மூலமா நான் அதை புரிய வைக்க முயற்சி பண்றேன். சின்ன லெமன் கடன் வச்சுக்கீங்களேன். ஓல்டு ஓனரோட ஸ்டாண்ட் நிறைய வந்து பார்த்தா ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. 483 காயின் வந்து பார்த்தா லாஸ்ல வச்சிருக்காரு. இந்த பிசினஸ் கெய்ன்ஸ் போய் வாங்குறாங்க. நல்லா நடத்தி அவங்க 489 காயின்ஸ் வந்து பார்த்தா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கடையோட வந்து பார்த்தா 1 இயரோட ப்ராஃபிட் 6 காயின்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் கம்பெனி அந்த கூட்ஸ் அதோட சைல்டு கம்பெனிக்கு சேல் பண்ணுது அப்படின்னா பேரண்ட் கம்பெனி 1.8 பில்லியன் சோல்டுன்னு ரெக்கார்ட் பண்ணணும். சைல்டு கம்பெனி 1.8 பில்லியன் பாட்னு ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் ரூல். பட் இந்த இடத்துல கொட்டாக் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்ன அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்ற 17% என்னோட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. என்னோட பில் டிஸ்கவுண்டிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்கு டிஸ்கவுண்டிங் வித் ரீகோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை நம்ம கஸ்டமருக்கு விக்கிறோம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு வித்த பொருளோட இன்வாய்ஸ் மட்டுமே வச்சு அந்த இன்வாய்ஸை கொண்டு போய் நான் வந்து பார்த்தா பேங்க் கிட்ட கொடுத்து 100 ரூபீஸ்க்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா பேங்க் கிட்ட ஒரு 98 ரூபீஸ் வாங்கிக்கலாம். லாஸ்ட் பார்த்த 3 விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு தோணல. இதை தாண்டி சில क्वेश्चन ஆன்சர் இன்வெஸ்டர் மீட்ல நடந்துச்சு. அது என்னன்றத பார்ப்போம். இஷ்யூ ஸ்டாக் பிரைஸ் ஓட மொமெண்டம் வந்து பார்த்தா மாத்தி வைக்கும். பட் இன் டெப்தா போய் பார்க்க யாருக்கு தெரியுதோ அவங்களால மட்டும் தான். பட் இருந்தாலும் கொட்டாக் இந்த கம்பெனியை வந்து பார்த்தா ரிப்போர்ட் இந்த நேரத்தில் கொண்டு வந்தது எதுக்காக? 2025 ரிப்போர்ட் எடுத்து இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா பிஹைண்ட் தி சீன்ஸ் நிறைய இருக்கு. இது நம்ம ஸ்டாக்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பேனிக், ஃபியர், கிரீட் இந்த மாதிரி வந்து பார்த்தா எமோஷன்ஸ் தான் ப்ளே ஆகுமே தவிர நம்ம கிட்ட இல்லாத ஸ்டாக்ஸ் நடக்கும்போது நம்மளால பொறுமையா நின்று நிதானமா பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா நான் பார்க்குறேன். அதனால தான் நான் டீப்பா ஸ்டடி பண்ணேன். வெல்கம் பேக் ஒன்ஸ் அகெயின். எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டு இருக்கு நம்புறேன். லாஸ்ட் 2-3 வீக்ஸாக வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனால் நான் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சீரீஸில் இருக்க வீடியோவை ஒன்றா போடணும்னு நினச்ச மாதிரி என்னால் போட முடியல. ஈவன் தோ என்னால் போட முடியலனாலும் லாஸ்ட் வீக் முன்னாடி வீக் என்னுடைய கம்யூனிட்டியோட பைபேக் பற்றி அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷேர் பண்ண வீடியோவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹோப் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆஃப்டர் 2-3 வீக்ஸ் நான் மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தபோது பரவலாக பேசிகிட்டு இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் ரிப்போர்ட் ஆன் கெய்ன்ஸ் டெக்னாலஜி. கொட்டாக் சில விஷயங்களை வந்து பார்த்தா கெய்ன்ஸ் டெக்னாலஜியில் சரியில்லைன்னு சொல்லியிருந்தது. அந்த சரியில்லைன்னு சொன்னதுனால கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட ப்ரைஸ் வந்து பார்த்தா சடன் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் மார்க்கெட் அதை கன்வின்சிங்காக எடுத்துக்காம மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டே இருந்தது. தென் அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பத்தலைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு December 8 அன்னைக்கு அவங்களுடைய இன்வெஸ்டர் மீட்டை கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நிறைய கிளாரிட்டி கொடுத்தாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த மாதிரி வந்து விஷயத்தில் நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் ஈடுபடுத்திக்க மாட்டேன். பட் இந்த வாட்டி சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அண்ட் என்னோட குட்டி கம்யூனிட்டியும் இதை பற்றி கேட்டதுனால ஐ தாட் லைக் டீப்பாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினச்சேன். பிகாஸ் நான் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கேன். அந்த ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நான் என்னோட ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் அதான் பண்ணிட்டு இருக்கேன், இப்பயும் அதான் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேலும் அதான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு அது கண்டிப்பாக ஒரு நல்ல லேர்னிங்கை விட்டுட்டு போவோம். அந்த லேர்னிங்கை இப்போ நான் மட்டும் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறது இல்லாமல் என்னுடைய சின்ன கம்யூனிட்டிக்கும் நான் கொடுக்குறேன். ப்ளஸ் இங்கே உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். So that's how we are here for another video from Happy Investing with San. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு குட்டி கேஸ் ஸ்டடின்னு வச்சுக்கலாம். கெய்ன்ஸ் டெக்னாலஜி மேல கொட்டாக் என்னென்னலாம் அக்விசிஷன் வச்சிருந்தாங்க, என்னெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க கெய்ன்ஸ் டெக்னாலஜின்றத பார்ப்போம். ப்ளஸ் இதில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு டூ மோர் அதர் வீடியோஸ். ஸோ கொட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிப்போர்ட் 2025 உடைய ஆனுவல் ரிப்போர்ட் கெய்ன்ஸ் டெக்னாலஜியை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சில ஃபைண்டிங்ஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்றத வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. ஸோ கொட்டாக்கோடைய 7 டாப் மோஸ்ட் அக்விசிஷன் ஆன் கெய்ன்ஸ் என்ன? அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஸ்மார்ட் மீட்டரிங் பிஸ்னஸ் இஸ்க்ராமெக்கோ. இஸ்க்ராமெக்கோ அப்படின்றது என்னுடைய வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன். இது என்னவா வேணா இருக்கலாம். பட் கம்பெனியோட நேம் இஸ்க்ராமெக்கோன்னு நான் சொல்கிறேன். இனிமேலும் நான் அதே மாதிரியே சொல்கிறேன். அண்ட் செகண்டு ambiguous accounting treatment of goodwill or reserve adjustment under acquisition. Third, sharp addition in intangible for technical know-how. Fourth, 22-day increase in cash conversion cycle CCC ன்னு சொல்லுவாங்க and high capex leading to negative free cash flow. Fifth, focus on capital allocation strategy amid high capex requirements and pending government grants. Sixth, complex accounting used for cash capex compared with asset addition. Seventh, a lack of consistency in related party disclosure. ஆக்சுவலாக இதை படிக்கும்போது எனக்கும் ஒன்றுமே புரியல.
ஸோ நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தேன். அதோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க ஒரு கண்டிஷனாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அகெயின் நான் இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு பை செல் இந்த மாதிரி எந்த ரெக்கமெண்டேஷன் தர விரும்பல. மார்க்கெட் இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலிமா நமக்கு நிறைய லெசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்லையோ இல்லை நம்ம வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டாக்லையோ இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதே மாதிரி கெய்ன்ஸில் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்ற அனாலஜி இருந்தால் நம்மளால் பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அது ஒன்று மட்டும்தான் இந்த வீடியோவோடைய பர்பஸ், ஃபோக்கஸ் எல்லாமே. ஸோ இப்போ இந்த கெய்ன்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லாமே இட்ஸ் நாட் எனி ரெக்கமெண்டேஷன், இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் நாலேஜ் பர்பஸ் ஆஃப் த வியூவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைம்லைனை பார்ப்போம். டிசம்பர் 3 அன்னைக்கு ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணுறாங்க கொட்டாக் ரிப்போர்ட்டை லான்ச் பண்ண உடனே ஸ்டாக் ப்ரைஸில் நிறைய மாற்றம் ஏற்படுது. இட்ஸ் கோயிங் டவுன் ராப்பிட்லி. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு டிசம்பர் 5 அன்னைக்கு தே ஆர் ஆல்சோ கிவிங் ரெஸ்பான்ஸ். கெய்ன்ஸ் ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸை கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ட்ராப் அண்ட் ஃபால் இன் ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் நாட் ஆக்சுவலி வந்து கண்ட்ரோல்டு. தென் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம ஒரு இன்வெஸ்டர் மீட்டை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசம்பர் 8 அன்னைக்கு தே ஆர் கண்டக்டிங் எ இன்வெஸ்டர் மீட் வேர் தே ஆர் கிவிங் த ஹோல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆல் த அக்வசிஷன். அவங்க சைடில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த டைம்லைனா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு கிடைச்ச இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாவை நான் கொஞ்சம் போல வந்து அனலைஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு எளிமையாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். கோட்டக்கோடைய ஃபர்ஸ்ட் அக்வசிஷன் என்னன்னா இஸ்கிராமெக்கோடைய ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் கெய்ன்ஸ். இந்த இடத்துல ஓவரால் ரெவென்யூ FY25ல 27.2 பில்லியன் ஆஃப் ரெவென்யூவில் நமக்கு இஸ்கிராமெக்கோலேருந்து வந்ததாக காமிக்கிற விஷயம் 489 மில்லியன். 489 மில்லியன் நமக்கு இங்கே வந்ததாக காமிக்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட் இன்க்ரீஸ் இயர் ஆன் இயரில் 44% இந்த 489 மில்லியனே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இஸ்கிராமெக்கோவுடைய ஸ்டாண்டலோன் ரிப்போர்ட்டில் தன்னுடைய ஹோல் இயர் பேட்டே 6 மில்லியன் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க இஸ்கிராமெக்கோவுடைய ஸ்டாண்டலோன் டாக்குமெண்ட்டில். இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்றது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. தென் 28% மார்ஜின் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் 28ன்றது நியர் டு இம்பாசிபிள்ன்றது அவங்களுடைய வரி. அதுக்கு என்ன கெய்ன்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ கெய்ன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய செகண்ட் ஹாஃபில் அவங்க 489 மில்லியன் பண்ணதுனோ உண்மைதான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க நிறைய லாஸ் பண்ணதாகவும் அந்த லாஸை ரைட் ஆஃப் பண்ணதுனால இந்த இடத்துல செகண்ட் ஹாஃபோடைய ப்ராஃபிட் மட்டும்தான் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக்சுவலி எங்களுக்கு அவங்க மூலிமா வந்த மார்ஜின் என்னன்னு பார்த்தா 9% தான், நாட் 28% அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி H1 FY25ல இஸ்கிராமெக்கோடைய ரெவென்யூவே 851 மில்லியனாக தான் இருந்துச்சு. அதில் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நிறைய இருந்ததுனால தே இன்கர்டு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாஸ். H1ல வந்த அந்த லாஸும் H2ல வந்த ப்ராஃபிட்டும் கன்சாலிடேட் பண்ணி தான் அங்கே 6 மில்லியனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்றும் புரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்குமே முதல்ல படிக்கும்போது புரியல. பட் நெக்ஸ்ட் இந்த சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நான் அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். நீங்கள் எடுத்துக்கங்க, இது வந்து ஒரு சின்ன லெமன் கடைன்னு வச்சுக்கோங்களேன். ஓல்டு ஓனரோட ஸ்டாண்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் 483 காயினா வச்சுக்கலாம். 483 காயினை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ல வச்சிருக்காரு. இந்த பிஸ்னஸை கெய்ன்ஸ் போய் வாங்குறாங்க. இந்த பிஸ்னஸை வாங்கி செகண்ட் ஹாஃப்ல நல்லா நடத்துறாங்க. நல்லா நடத்தி அவங்க 489 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுடைய 1 இயர், அதாவது அந்த கடையோட வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரோடைய ப்ராஃபிட் 6 காயின்ஸ் தான். 483 மைனஸ்ல இருக்கு, 489 பிளஸ்ல இருக்கு. பட் இருந்தாலும் கெய்ன்ஸ் அந்த கம்பெனியை வாங்கும்போது அவங்க ரைட் ஆஃப் பண்ணதுனால கெய்ன்ஸோடைய கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்ல 489 தான் காமிப்பாங்க. திஸ் இஸ் நாட் த டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஹோல் இயர். இது ஒரு ஹாஃப் இயர்லி கான்ட்ரிபியூஷன் தான். முன்னாடி இருந்த லாஸை ரைட் ஆஃப் பண்ணதுனால அது டாக்குமெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ ஹோப் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். செகண்ட் அக்விசிஷன் என்ன, ஆம்பிகுவஸ் ரிப்போர்ட்டிங் ஆஃப் குட்வில் ஆர் ரிசர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. கொட்டாக் என்ன சொல்றாங்க, கெய்ன்ஸ் 2 கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஒன்று இஸ்கிராமெக்கோ, இன்னொன்று சென்சானிக். இது ரெண்டுத்தோடைய கன்சாலிடேட்டட் குட்வில் ரெகக்னைசேஷன் 1140 மில்லியன் வந்திருக்கு. பட் அந்த கன்சாலிடேட்டட் குட்வில்லே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில்ல ரிஃப்ளெக்ட் ஆகலை. இப்போ குட்வில்ல ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். ஆனால் அதே குட்வில்ல -10 மில்லியன் நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆம்பிகுவஸாக இருக்கு அப்படின்றது கொட்டாக்கோடைய ப்ராப்ளம். இப்போ கெய்ன்ஸ் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய 2 அக்வசிஷனையுமே இண்டி ஏஎஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பண்ணியிருக்கேன். என் சைடில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ரேஷனலை நீங்கள் படித்து பாருங்கள். பட் இதை இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு we will have to go to next slide.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் 2 கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணேன். ஒன்று எக்ஸாம்பிள் ஃபேன்சி ஸ்டாண்ட், அதோடைய சென்சானிக்கோ எக்ஸாம்பிள். இன்னொன்று மிஸ்ட்ரி ஸ்டாண்ட், இஸ்க்ராமெக்கோட எக்ஸாம்பிள். ஸோ ஃபேன்சி ஸ்டாண்டை நான் அக்வயர் பண்ணும்போது 100 rupees ஒர்த்துள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டாண்டை 50 rupees எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து 150க்கு நான் வாங்கினேன். ஓகே, இந்த இடத்துல 50 rupees நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பே பண்ணியிருக்கேன், விச் ஐ வில் ஹாவ் டு அக்கௌண்ட் இன் குட்வில். செகண்ட் கம்பெனியான மிஸ்ட்ரி ஸ்டாண்டை இஸ்க்ராமெக்கோட கம்பேர் பண்ணலாம். இந்த இஸ்க்ராமெக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த லெமனேட் ஸ்டாண்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees ஒர்த்துள்ள ஸ்டாண்டை 150க்கு வாங்குறேன். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் இருக்கு. அந்த கோல்டன் டிக்கெட் என்ன அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் விச் வில் கிவ் மீ த கன்ஃபார்ம்டு பிஸ்னஸ். ஸோ இந்த கன்ஃபார்ம்டு பிஸ்னஸ் எனக்கு கிடைச்சதுனால இந்த இடத்துல நான் அதை அக்கௌண்ட் பண்ணி -50 கேபிட்டல் ரிசர்வ் வந்து பார்த்தா நான் அக்கௌண்ட் பண்ணுறேன், நெகட்டிவ் குட்வில்லாக நான் அக்கௌண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது நெகட்டிவ் குட்வில்னா என்ன அப்படின்னா, நான் கொடுக்கறதுக்கு மேலே அந்த கம்பெனி எனக்கு வேல்யூ தருது இந்த அக்விசிஷனில் அப்படின்றது தான் என்னுடைய சிம்பிள் மீனிங். ஸோ -50 எனக்கு வந்து பார்த்தா நெகட்டிவ் குட்வில் வந்திருக்கு இஸ்க்ராமெக்கோ மூலியமா அப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணுறேன், ரெண்டுத்தையும் நான் நெட் ஆஃப் பண்ணுறேன், என்னுடைய ஆக்சுவல் குட்வில் 0 ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் படி 0 ஆகுதுன்னு சொல்கிறேன். இதை இந்த கம்பெனியோட கான்டெக்ஸ்ட்ல புரிஞ்சுக்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ கெய்ன்ஸோடைய ரெஸ்பான்ஸை ஒரு ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய டோட்டல் பர்ச்சேசிங் செலவையும் ப்ளஸ் அவங்ககிட்ட இருந்து வந்த லயபிலிட்டியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு இன்டான்ஜிபிள் அப்படின்ற 1150ன்றது வேற ஒன்றும் கிடையாது, அந்த இஸ்க்ராமெக்கோ அக்வயர் பண்ணது மூலிமா நமக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டோடைய ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த 1150வையும் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஆயிருக்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஆன 1139ஐயும் அவங்க சமேஷன் பண்ணி தான் -10 அப்படின்னு சொல்லி அவங்க அரைவ் பண்ணுறாங்க. நெட் கேபிட்டல் ரிசர்வ்ல நெட் ஆஃப் ஆகுது. இந்த எக்ஸல் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளில் கொட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கொடுத்து கம்பெனி வாங்கியிருக்க, உனக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1140 million வந்து குட்வில் வந்திருக்கணும், வேர் இஸ் தட் குட்வில்னு கேட்குறான். அதுக்கு பதிலாக -10 நீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிய, வாட் இஸ் திஸ்னு கேட்கும்போது கெய்ன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி இஸ்க்ராமெக்கோவை வாங்கும்போது நான் நெகட்டிவ் குட்வில் ஆஃப் -521 million நான் வந்திருந்தேன், இன்னொரு கம்பெனி சென்சானிக்கு வாங்கும்போது எனக்கு பாசிட்டிவ் குட்வில்ல 511 million வந்துருந்துச்சு, இதோட நெட் சமேஷன் தான் எனக்கு -10ன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் ரிசர்வ் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திஸ் டவுட் இஸ் கெட்டிங் கிளியர்டு. அவங்களுடைய அடுத்த அக்வசிஷன் என்ன அப்படின்னா, இந்த 2 கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேஷ் அமௌண்ட்டை செலவு பண்ணியிருக்கீங்களே, அந்த கேஷ் அமௌண்ட் வந்து தப்பாக கணக்கு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க கேட்குறது ஒன் சிங்கிள் பேமெண்ட் 725 million பதிலாக இந்த இடத்துல தப்பாக பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றது அவங்க கன்சர்ன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, கெய்ன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கால்குலேட் பண்ண மெத்தடே தப்பு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தி ஏஎஸ் படி நான் ஸ்டாண்டலோன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சப்சிடரியில் நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா என் எக்ஸ்பென்ஸை காமிச்சிருக்கேன், பட் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னோட எக்ஸ்பென்ஸை கன்சாலிடேட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, which is also kind of acceptable point. So இந்த இடத்துல what Kotak is looking அப்படின்னா ஒரு சிங்கிள் பேமெண்ட்டுக்கான ஒரு என்ட்ரியை இங்கே கெய்ன்ஸோடைய கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்குறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கேஷ் ஃப்ளோல மெஷின், சாலரி, இன்வென்ட்ரி, லேண்டுன்னு தனித்தனியாக பிரித்து என்னுடைய கேஷ் ஃப்ளோவில் போட்டிருக்கேன், ஸோ ஒரே பேமெண்ட்டாக நான் போடல, இதை நான் ஆஸ் பர் இண்டியஸ் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. This is also okay. அடுத்த அக்விசிஷன் சிக்னிஃபிகன்ட் அடிஷன் இன் இன்டான்ஜிபிள் அசெட். இந்த இடத்துல கொட்டாக் கேட்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா, Keynes added 1.8 billion of technical know-how in FY25. இந்த இடத்துல 141 R&Dக்கு எடுத்தா கூட ரிமைனிங் 1.6 பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கே வரலன்றது கொட்டாக்கோட குவரி. இந்த இடத்துல கெய்ன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அக்விசிஷனில் நான் இஸ்க்ராமெக்கோலேருந்து எனக்கு கிடைச்ச நோஹவ், டெக்னிக்கல் நோஹவை 1150 விச் இஸ் அ கான்ட்ராக்ட் வேல்யூவை நான் இந்த இடத்துல இன்டான்ஜிபிள் வேல்யூவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பண்ணுறேன். இந்த 1150 million ப்ளஸ் 260 million ஃபார் ஸ்மார்ட் மீட்டரிங் சாஃப்ட்வேருக்கும் ப்ளஸ் மீதி இருக்கிறது R&Dக்கும் நான் கணக்கு பண்ண அப்படின்னா என்னுடைய 1.8 பில்லியன் கரெக்டாக டேலி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பெரிய கன்ஃபியூஷன் இல்லாமல் இங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், Kotak was looking the contract in customer contract section. ஆனா கஸ்டமர் கான்ட்ராக்ட் கெய்ன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெக்னிக்கல் நோ ஹவ் அப்படின்றதுனால அதை இன்டான்ஜிபிள்ல வச்சிருக்கிறதா அவங்க சொல்லி இந்த பாயிண்ட்டை க்ளோஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அக்விசிஷன் என்னன்னா, டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். இந்த இடத்துல கெய்ன்ஸோடைய சப்சிடரிஸ், கெய்ன்ஸோடைய இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸ் கூட டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இதை கிளீனாக வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறவரும் வாங்குறவரும் தெளிவாக அவங்களுடைய புக்ஸில் அக்கௌண்ட் பண்ணணுன்றது ரெக்குவயர்மெண்ட். ஆனால் அதுபடி அக்கௌண்ட் ஆகலை அப்படின்றது தான் கெய்ன்ஸோட பாயிண்ட். இதை இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக பார்க்குறத விட இதை இன்னும் சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி டிரான்சாக்ஷன், இதை தான் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேரண்ட் கம்பெனி அந்த கூட்ஸை அதோட சைல்டு கம்பெனிக்கு சேல் பண்ணுது அப்படின்னா
பேரண்ட் கம்பெனி 1.8 பில்லியன் சோல்டுன்னு ரெக்கார்ட் பண்ணணும், சைல்டு கம்பெனி 1.8 பில்லியன் பாட்னு ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் ரூல். பட் இந்த இடத்துல கொட்டாக் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு இஸ்கிராமெக்கோல, பட் சோல்டுக்கு ரெக்கார்ட் ஆகலை கெய்ன்ஸில். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸை மீட் பண்ணலை. அதுக்கு கெய்ன்ஸ் என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா, இதை வந்து ஹானஸ்டாக சொன்னாங்களா இல்லை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுக்க முடியாமல் சொல்கிறாங்களான்றத த டைம் வில் டெல். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு டைப்போ எரர், இதை நாங்கள் பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை. நோட்டில் மென்ஷன் பண்ணலனாலும் என்னுடைய கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டில் P&L பேட்டோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பிகாஸ் என்னுடைய கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டில் அக்கௌண்டிங் பண்ணியிருக்கேன், பட் இதை நான் நோட்டில் கொண்டு வந்து போடணுன்றது மேண்டேட்ரி கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தெரியும், பட் என்னோட சைடில் அது மிஸ் ஆயிடுச்சு, நான் அதை போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அடுத்தது ரைசிங் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள், இதனால ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது கொட்டாக்கோடைய பாயிண்ட். இதை தியரியா பார்க்கறத விட கொஞ்சம் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போக வேண்டியிருக்கு. விருப்பம் இருக்கவங்க என்ன கம்பெனி சொல்லியிருக்காங்க, என்ன கொட்டாக் சொல்லியிருக்காங்கன்றத பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பாருங்க. அப்படி புரியலனாலும் ஃபாலோ மீ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த இடத்துல கொட்டாக்கோட அக்விசிஷன் என்ன அப்படின்னா கேஷ் கன்வர்ஷன். அதாவது நீ வாங்குற காசை பொருளாக மாற்றி மறுபடியும் காசாக மாற்றுறதுக்கு நீ முன்னாடி இருந்ததை விட 22 days அதிகமாக எடுத்துக்கிற, இதனால உன்னோட கேஷ் கன்வர்ஷன் பாதிக்கப்படும் அப்படின்றது கொட்டாக்கோடைய ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளை மெஷர் பண்ணுற மெத்தடாலஜி வேற, நான் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளை மெஷர் பண்ணுற மெத்தட் வேற. ஸோ என்னுடைய மெத்தட் படி இது ஒன்லி 87 days தான், விச் இஸ் ப்ளஸ் 4 days ஃப்ரம் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வர்ற பேமெண்ட்டு எனக்கு சீக்கிரமாகவே வந்துடும். பிகாஸ் இதை வந்து பில் டிஸ்கவுண்டிங் அப்படின்ற மெத்தட் மூலிமா பண்ணுறேன். விச் மீன்ஸ் என்னுடைய கஸ்டமருக்கு பொருளை கொடுத்த உடனே அவங்க இன்வாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நான் என்னுடைய பேங்க்கில் போய் என்னுடைய கேஷை கலெக்ட் பண்ணிக்க முடியும். என்னுடைய கேஷ் கன்வர்ஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்டில் தான் இருக்குது அப்படின்னு கெய்ன்ஸ் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு அக்விசிஷன் கேபெக்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க, கேஷ் உங்ககிட்ட இல்லை, கேபெக்ஸ் ஒரு பக்கம் அதிகமாக செலவு பண்ணுறீங்க, இது கம்பெனிக்கு நல்லதில்லை அப்படின்றது கொட்டாக்கோட பாயிண்ட்டு. ஆனால் கெய்ன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேபெக்ஸை நான் என்னுடைய ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிஸ்க்காக பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன ஃபியூச்சரை நான் என்ஷோர் பண்ணுறதுக்காக இந்த செலவை நான் பண்ணி தான் ஆகணும், விச் இஸ் ஆக்சுவலி ஒர்த் வைல் ஸ்பெண்டிங் இட் அப்படின்றது கெய்ன்ஸோடைய பாயிண்ட். இந்த கேபெக்ஸ் பிளான் சம்மந்தப்பட்டது தான் நம்மளுடைய அடுத்த அக்விசிஷனும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிவேட்டட் கேபெக்ஸ் பிளான் pending grant timelines may influence funding and capital allocation strategy. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஹெவியாக கேபெக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டிய சப்சிடி வரல அப்படின்னா யூ வில் பி இன் எ பிக் ட்ரபிள்னு சொல்கிறோம். தென் அதே இடத்துல உங்களுடைய பாரோயிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 17% ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, விச் இஸ் எவ்ரி திங். இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டாக கொடுக்குற பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டுமே கம்பெனியை பாதிக்கிற பாயிண்ட்னு கொட்டாக் சொல்கிறாங்க. இந்த இடத்துல கெய்ன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணனாலும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் வந்து பார்த்தா பண்ணிட்டு இருக்கேன், கேஷ் கிரன்ச் எனக்கு வர்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் நல்லா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் லேண்ட் சப்சிடியும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் மீ அப்ரூவல், லேண்டை சப்சிடைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்கிற 17% என்னுடைய ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. என்னுடைய பில் டிஸ்கவுண்டிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா -7% போட்டால் எனக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்கும், which is very nominal in the industry. ஸோ ரெண்டுமே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக நான் பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த அக்விசிஷனுக்கு போகலாம். அடுத்த அக்விசிஷன் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் அண்ட் ப்ரொவிஷனிங். இதை தியரியாக பார்க்குறத விட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போக வேண்டியிருக்கு. விருப்பம் இருக்கவங்க என்ன கம்பெனி சொல்லியிருக்காங்க, என்ன கொட்டாக் சொல்லியிருக்காங்கன்றத பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பாருங்க. அப்படி புரியலனாலும் ஃபாலோ மீ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு கான்செப்ட் இருக்கு, டிஸ்கவுண்டிங் வித் ரீகோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளை நம்ம கஸ்டமருக்கு விற்கிறோம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு விற்ற பொருளோடைய இன்வாய்ஸை மட்டுமே வச்சு அந்த இன்வாய்ஸை கொண்டு போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கிட்ட கொடுத்து 100 rupeesக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா பேங்க் கிட்ட இருந்து ஒரு 98 rupees வாங்கிக்கலாம். இந்த 2 rupeeன்ற ஃபீயை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பிடிச்சிப்பாங்க. இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டிங் வித் ரீகோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிஸ்கவுண்டிங் வித் ரீகோர்ஸ் மெத்தட்ல தான் கெய்ன்ஸ் அவங்க பிசினஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல நீ ஹியூஜா வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பேட் டேட்டை சேர்த்து வச்சிருக்க அப்படின்றது தான் கொட்டாக்கோட பாயிண்ட். பட் கெய்ன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்டையும் இந்த சார்ஜையுமே சேர்த்து தான் நான் கஸ்டமரை சார்ஜ் பண்றேன். ஸோ அதனால என்னுடைய ப்ராஃபிட்ல எந்த விதமான இம்பாக்டும் கிடையாது. விச் மீன்ஸ்
ப்ரைஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மட்டும் கிடையாது. ப்ரைஸ்ன்றது வந்து என்னுடைய காஸ்ட்டு, என்னுடைய ப்ராஃபிட்டு ப்ளஸ் பேங்க்குக்கு நான் கொடுக்குற ஃபீ கூட நான் கஸ்டமர் கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி டிஸ்கவுண்டிங் ரிக்வஸ்ட் நான் பண்ணாலும் என்னுடைய கஸ்டமர் கிட்ட ஆக்டிவாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதை நான் இன்ஷூர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ திஸ் டஸ் நாட் சீம் டு பி அ சேலஞ்ச் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த அக்விசிஷன் கேஷ் ஃப்ளோ அசட் அடிஷன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் 9.5 பில்லியன் காமிச்சிருக்கு, பட் அதோடைய அடிஷனாக பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்லி 7.7 பில்லியன் தான் ஆட் ஆயிருக்கு. இந்த மிஸ்மேட்ச்க்கு காரணம் என்ன அப்படின்னு கொட்டாக் கேட்குறாங்க. இந்த மிஸ்மேட்சுக்கு காரணம்ன்றது 7.8 பில்லியன் வந்து என்னுடைய ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டான்ஜிபிள் எல்லாத்தையும் சேர்த்து ப்ளஸ் 1.7 பில்லியன்றது என்னுடைய ROU அசெட், ரைட் ஆஃப் யூஸ் அசெட். ரைட் ஆஃப் யூஸ் அசெட்ன்றதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொன்னோம்னா, நம்ம லீஸுக்கு ஒரு வீடையோ இல்லை ஒரு காரையோ நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்து அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட்ஸை நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் இந்த ஃபேக்ட்ரிஸ், லேண்டு, இந்த மாதிரி விஷயத்த நான் வாங்கலை, பட் ரைட் ஆஃப் யூஸ்க்காக சில எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருப்பேன். அந்த ரைட் ஆஃப் யூஸ்க்காக 1.7 பில்லியன் செலவாயிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் செட்டில்ட் ஆஃப் அப்படின்றது கெய்ன்ஸோட பாயிண்ட். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், கொட்டாக்கோடைய கன்ஃபியூஷன் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இங்கே உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டுக்கும் மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னதை நீங்கள் லீஸோடைய ரைட் ஆஃப் இஷ்யூவை மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த ரைட் ஆஃப் இஷ்யூவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேஷ் மிஸ்மேட்ச் சால்வ் ஆகிடும் அப்படின்றது தான் கெய்ன்ஸோடைய பாயிண்ட். அண்ட் கொட்டாக்கோடைய நெக்ஸ்ட் அக்விசிஷன் என்ன அப்படின்னா, கண்டிஜென்ட் லயபிலிட்டி அண்ட் எஃப்எக்ஸ் எக்ஸ்போஷர் ரைசிங். கண்டிஜென்ட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2.7 பில்லியன்லேருந்து 5.2 பில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 18% ஆஃப் த நெட் ஒர்த் ஆஃப் த கம்பெனியாக மாறிடுது. தென் நெட் ஃபாரின் கரன்சியோட எக்ஸ்போஷர் 1.6 பில்லியன்லேருந்து 2 பில்லியனாக வந்து பார்த்தா மாறி இருக்கு. கொட்டாக் இஸ் ஆஸ்கிங், இந்த ரிஸ்க் ஏன் ரைசிங் ட்ரெண்ட்லேயே இருக்கு? இதுக்கு கெய்ன்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 1.9 பில்லியன் பர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டிலையும் 1.3 பில்லியன் கார்பரேட் கேரண்டிஸ்லையும் இருக்கு. இதுதான் பிக் இன்க்ரீஸுக்கு காரணம். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பார்க்க போனால், பெர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டின்றது எந்த ஒரு கம்பெனியும் தன்னுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய நார்மல் பிஸ்னஸ் ப்ராசஸ். அவங்களோட சர்வீஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டியை அந்த கிளைண்ட்டு திரும்ப அந்த கம்பெனிக்கே கொடுத்துருவாங்க. இது மூலிமா அந்த டெட் கம்மியாகிட்டே இருக்கும். தென் புது கேரண்டிஸ் போயிட்டு இருக்கும். இதை தாண்டி பேரண்டல் சப்போர்ட் அப்படின்றது தன்னுடைய சப்சிடரி லோன் எடுத்து க்ரோ ஆகிறதுக்காக தன்னுடைய கேரண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததா கெய்ன்ஸ் சொல்கிறாங்க. இது இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு நம்ம லோன் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம கேரண்டி சைன் பண்ணுற மாதிரி தான். இது ரெண்டுமே என்னுடைய நார்மல் பிஸ்னஸ் ப்ராசஸ், இது எதுவும் அன்யூஷுவல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டு த எஃபெக்ட்ஸ் கொஸ்டின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் பேங்க்ல என்னோட இன்ட்ரெஸ்ட் 10% இருக்கும்போது ஃபாரின் பேங்க்ல என்னோட இன்ட்ரெஸ்ட் 5% இருக்குது. இந்த ஆர்பிட்ராஜ் ப்ளஸ் என்னுடைய டிரான்சாக்ஷன் சிப்பு வாங்குறதுக்கும் கஸ்டமர் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கும் டாலர்ஸில் இருக்கிறதுனால எனக்கு ஃபாரின் பேங்க் எக்ஸ்போஷர் அதிகமாக வச்சுக்கிறத பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்றது கெய்ன்ஸோடைய ரெஸ்பான்ஸ். இதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீப்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு ஆர்பிட்ராஜ், தென் என்னுடைய டிரான்சாக்ஷனும் டாலரில் நடக்குது, அதை தாண்டி ஹெட்ஜிங் பாலிசிஸும் இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்போஷர் ரிஸ்க்கை அது கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்றது தான் கெய்ன்ஸோடைய பாயிண்ட். லாஸ்ட் பார்த்த 3 விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு தோணலை. இதை தாண்டி சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இன்வெஸ்டர் மீட்டில் நடந்துச்சு. அது என்னன்றதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மார்ட் மீட்டர் இந்த பிஸ்னஸை பிவட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பெரிய ஃபியூச்சர் பார்க்குறீங்களான்னு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து இந்த டிவைஸை மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல டிவைஸ், டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்னு பேசும்போது என்னுடைய ப்ராஃபிட்ஸ், என்னுடைய மார்ஜின்ஸ் நல்லா தான் வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் தென் ஃபினான்ஷியல் கிளீனப், மறுபடியும் அந்த ஓல்டை கிளீனப் பண்ணதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. கம்பெனி அதே சேம் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுறாங்க. தென் கேஷ் பர்ன், நான் இப்போ மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கேட்குறாங்க. நான் என் ஃபியூச்சர் க்ரோத்துக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் ஆக்சுவலி பாண்டிச்சேரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து 2 பிளான்ட் போட்டு பிசிபி அண்ட் இன்னொரு பார்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டு இருக்கு வேகமாக. அதை தாண்டி என்னுடைய ஆடிட்டிங்கில் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் உங்களுடைய ஆடிட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வந்து செக் பண்ணியான்னு கேட்டதுக்கு, என்னுடைய சாஃப்ட்வேரை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ப்ளஸ் வி வில் ஆல்சோ திங்க் வெதர் இட் இஸ் நீடட் ஃபார் ஆடிட்டர் சேஞ்சாக இல்லையானு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ப்ரமோட்டருடைய ஸ்டேக்கு 63% இருக்குது. இது ஏதாவது கம்மியாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நியர் டேர்மில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றத அவங்க ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்காங்க. சி, இன் ஹை லெவல் இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, இஷ்யூ ஸ்டாக் ப்ரைஸோடைய மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கும். பட் இன்டெப்த்தாக போய் பார்க்க யாருக்கு தெரியுதோ அவங்களால மட்டும்தான் இது ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை த்ரெட்டா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் என்ன ஏதுன்றதை நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்லையோ இல்லை நம்ம வாங்க போகிற ஸ்டாக்லையோ நம்ம பார்க்கறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அகெயின் ஐ எம் ரீகாலிங், இது எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கிடையாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். இந்த டிஸ்கஷனை நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா,
வச்ச அக்விசிஷனில் க்ரீன் ஃப்ளாக் மீன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைன்றது வந்து இஸ்கிராமக்கோட கான்ட்ரிபியூஷன் டு நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ, அதே மாதிரி இன்விசிபிள் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி சால்வ்டு. தென் ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் ஆஃப் வந்து டிவைஸ் மேனுஃபேக்சரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுடைய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அவங்களுடைய கவர்மெண்ட் சப்சிடிஸும் அவங்களுக்கு இஷ்யூ இல்லாமல் போயிட்டு இருக்குன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் நியூட்ரலா விச் மீன்ஸ் நம்ம இன்னும் மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா குட்வில் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறாங்க, கஸ்டமர் கான்ட்ராக்டில் டெக்னிக்கல் நோ ஹவுல வச்சிருக்காங்க குட்வில்ல வைக்காமன்ற கன்ஃபியூஷனை நம்ம ஃபர்தராக வந்து பார்த்தா மானிட்டர் பண்ணணும். ப்ளஸ் கண்டிஜென்ட் லைபிலிட்டி, அதாவது சப்சிடிஸ் இருக்கிற லோனுக்கு இவங்க கேரண்டி கொடுக்க வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால இவங்களுடைய சைடில் கண்டிஜென்ட் லைபிலிட்டி அதிகமாக காட்டுது விச் இஸ் ஆக்சுவலி ஓகே பட் டு பி மானிட்டர்டு. அதை தாண்டி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளை நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஈவன் தோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 157 சொன்னாங்க, இங்கே வந்து 87 சொன்னாங்க. ஈவன் தோ இவங்க 157 டேஸ்ன்னு சொன்னாலும் அவங்க 87 டேஸ்ன்னு சொன்னாலும் இதை நம்ம கண்டினியூவாக கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதை தாண்டி ரெட் ஃப்ளாகாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸில் நான் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாகாக தான் பார்க்குறேன். பிகாஸ் நான் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னுடைய நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குது, என்னுடைய நோட்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிள் கம்பெனியோடைய கமெண்ட்டாக நான் பார்க்கல. கண்டிப்பாக இந்த இடத்துல கொட்டாக்கோடைய ஃபைண்டிங் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபைண்டிங்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். குவார்டர் ஆன் குவார்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனை தாண்டி நான் வேலிடாக பார்க்குற ரெண்டு முக்கியமான வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பேங்க் ரீகோர்ஸ் ரிஸ்க், தென் ரைசிங் ப்ரொவிஷனோட ரிஸ்க். இந்த ரெண்டுமே கம்பெனியோட டெட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது தன்னுடைய கேஷை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண முயற்சி பண்ணும். ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து ஒரு பெரிய ரெட் ஃப்ளாகாக தான் பார்க்குறேன். இதை வர குவார்ட்டர்ஸில் எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ஆன் ஹை லெவல் ஆஸ் அ சம்மரியாக பார்த்தோம்னா கொட்டாக் சில இடத்துல சரியான பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கெய்ன்ஸ் பல இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் இந்த இடத்துல எல்லாமே கன்வின்சிங்காக இல்லைனாலும் 70% கெய்ன்ஸோடைய பதில் கன்வின்சிங்காக இருக்குது. அவங்களுடைய ஆக்ஷன்ஸை மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். பட் இருந்தாலும் கொட்டாக் இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இந்த நேரத்தில் கொண்டு வந்தது எதுக்காக, 2025 ரிப்போர்ட் எடுத்து இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய இருக்குது. பட் நம்ம அதை பாயிண்ட் ஆஃப் வியூவாக எடுத்துக்க வேணாம். ஒரு லேர்னிங் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு கம்பெனி நீங்கள் ஹோல்டு பண்ணுற கம்பெனிக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்க்குறத விட இந்த மாதிரி உங்களோட ஹோல்டிங்ஸில் இல்லாத ஸ்டாக்கில் நடக்கிற விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we will be able to calmly watch what is happening so that நம்மளுடைய ஸ்டாக்ஸில் இது நடந்துச்சு அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதுக்கான ஒரு அனுபவத்தை நம்ம இங்கே கண்டிப்பாக கெயின் பண்ண முடியும். கெய்ன்ஸுக்கு இது ஆக்சுவலாக ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எப்படி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க ஒரு லெசனாக இருந்துச்சோ அவங்களுக்கும் ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த கம்பெனி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை பார்ப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ இதை தாண்டி கெய்ன்ஸ் கம்பெனி மார்க்கெட்டில் எப்படி பிஹேவ் பண்ண போகுது, அவங்களோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுன்றதை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். பட் என்னோடைய இன்டென்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் கிடையாது, என்னுடைய இன்டென்ட் அதை வாங்குறது விற்கிறது கிடையாது. என்னுடைய இன்டென்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஹோல்டிங்ஸில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு ஸ்டாக்குக்கு ஏற்பட்டால் அந்த ஸ்டாக்குக்கு எப்படி வந்து பார்த்தா நம்ம ரியாக்ட் பண்ணணுன்றத இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நடக்கிற விஷயத்தை வச்சு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இதை ஒரு அனுபவமாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்க முடியும். இது நம்ம ஸ்டாக்ஸில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பேனிக், ஃபியர், கிரீட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் ப்ளே ஆகுமே தவிர நம்ம கிட்ட இல்லாத ஸ்டாக்ஸில் இது நடக்கும்போது நம்மளால் பொறுமையாக நின்று நிதானமாக பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். அதனால தான் நான் டீப்பாக ஸ்டடி பண்ணேன். ஸோ இதே மாதிரி விஷயம் என் ஸ்டாக்கில் நடந்தாலும் இந்த அப்ரோச் நான் என்ன எடுத்தனோ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக இந்த அப்ரோச்சை மறுபடியும் நான் அதில் ரிப்பீட் பண்ணி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் கொஞ்சம் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு நான் டெசிஷன் எடுப்பேன். அதே தான் நான் உங்ககிட்டயும் எதிர்பார்க்குறேன். தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். இந்த விஷயத்த நான் என்னோட சின்ன கம்யூனிட்டியோட ஷேர் பண்ணேன், அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதை தான் நான் இங்கேயும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம், பேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொலீக்ஸ் ஷேர் மார்க்கெட்டை பற்றி யார்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசுவீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் டுகெதர் we will expand the happy investing community. Thank you so much for your time. Happy investing.